மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தமிழருவி கலையம் தெரிவித்துக் கொள்கிறது. சுதந்திரம் என்பது சும்மா கிடைப்பதில்லை. எத்தனையோ ஆயிரம் போராட்டங்கள், எத்தனையோ விதமான உயிரிழப்புகள், எத்தனையோ வெற்றிகள் தோல்விகளுக்கு அப்பால் கிடைத்தது சுதந்திரம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்திய மக்கள் சிறப்பாக அந்த தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடுகின்றார்கள். அனைவருக்கும் தமிழருவி கலையத்தின் சார்பில் மீண்டும் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்லாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். கப்பலோட்டிய தமிழன் வஉசி எனப்படும் வஉ சிதம்பரனாரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கப்பலோட்டிய தமிழன் வஉசி. வாணிப நோக்கோடு ஆங்கிலேயன் வந்தான். இங்குள்ள விலை மதிப்பற்ற பொருளால் இங்கேயே தங்கினான். ஊடுருவினான். பல இடங்களை வசப்படுத்தினான். முடிவில் அவன் ஆட்சியின் கீழ் நம்மை வைத்தான். நம்மை நாம் உணர, ஒற்றுமைப்படுத்த, சுதந்திர உணர்வை ஏற்படுத்த பல சுதந்திர போராட்ட வீரர்கள் முனைந்து ஈடுபட்டனர். சுதந்திர போராட்டம் இந்தியாவில் வடக்கு பகுதியில் 1857 சிப்பாய் கழகம் எனப்பட்ட முதல் இந்திய விடுதலை போர் தொடங்கப்பட்டது என்று சொன்னாலும், இந்தியாவில் தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் பலர். வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இப்படி பல்லோர். 1857 சிப்பாய் கழகம் முன்பே 1806 வேலூரில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதனை வேலூர் கழகம் என்றும் தலைப்பாகி புரட்சி என்றும் அழைப்பர். இப்புரட்சி ஆங்கிலேயர் எதிர்த்து ஏற்பட்டது. ஆனால் தகவல் சாதனங்கள் இன்ன பிறவற்றால் இப்புரட்சி சரியானபடி முனைந்து செயல்படுத்த முடியவில்லை. புரட்சி ஒடுக்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்திற்கு முதலில் அடிகோலியது தமிழகம் என்றால் மிகையாகாது. மகாத்மா காந்திக்கும் விடுதலை போராட்ட உணர்வை விதைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மை என்றும் குறிப்பிடுவர். ஆப்பிரிக்காவிற்கு மகாத்மா காந்தி சென்றபோது சிலவற்றின் உரிமைக்காக, அதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்களின் உரிமைக்காக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய தில்லையாடி வள்ளியம்மை ஒரு பெண் போராடி. அந்த தில்லையாடி வள்ளியம்மையின் புரட்சியை, போராட்டத்தை மகாத்மா காந்தி கண்ணுற்றார். அவருக்கு ஏற்கனவே விடுதலை உணர்வு இருப்பினும் இந்த உணர்வு மேலும் அவருக்கு சிறப்பாக செயல்பட்டது என்று கூட குறிப்பிடுவார்கள். சுதந்திர போராட்டத்திற்கு காந்தி, நேரு, திலகர், லாலா லஜபதி ராய், பகத்சிங், சுகதேவ், பாரதியார், காமராஜர், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமர், இன்னும் தமிழகத்தைச் சேர்ந்த பலர் சுதந்திர போராட்டத்திற்காக கலந்து கொண்டு தன் இன்னுயிரை நீர்த்தவர்கள் பலர் உண்டு. அப்படி முகம் தெரியா முகவரிகளும் உண்டு. அவர்களின் தியாகத்தால் பெற்றதுதான் சுதந்திரம். சுதந்திர தினம் என்பது வெள்ளையர் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நம் நாடு சுதந்திரமாக சுவாசித்த நாளைத்தான் சுதந்திர நாளாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாளை கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் என்பது நம்மை நாம் ஆள்வதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றிய நாள்தான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினமாக கொண்டாடி வருகின்றோம். ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட நாள்தான், அதாவது சுதந்திரம் பெற்ற நாள்தான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினம். நம்மை நாம் ஆள்வதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றிய நாள்தான் குடியரசு தினம். அது 1950ஆம் ஆண்டு
ஜனவரி 26ஆம் நாள். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலர் இருந்தாலும் வஉசியை பற்றி சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கப்பலோட்டி தமிழன் வஉ சிதம்பரனார் திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்ற முழு பெயரைத்தான் வஉசி என்று சுருக்கமாக பலர் அழைத்தனர். வஉசியுடைய முழு பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம். அதனைத்தான் சுருக்கமாக வஉசி என்று அழைக்கின்றோம். வஉசி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர். வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திப்பார், பாரதியாரின் பாடல்களை கேட்பார். பாரதியாரின் நண்பராக திகழ்ந்தவர் வஉசி. சுதேசி பிரச்சார சபை, தமிழ் சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசிய பண்டக சாலை போன்றவற்றை நிறுவி உரிய செயல்களை ஆக்கப்பூர்வமாக வஉசி செய்தார். வணிகம் செய்வதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் செய்யும் வணிகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தது. இதனை எதிர்த்து இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனத்தை துவக்க எண்ணி 1906ஆம் ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வஉசி தொடங்கினார். வஉசி தொடங்கிய நிறுவனத்திற்கு ஆங்கில அரசு பல தடைகள் விதித்தன. இருப்பினும் கப்பல் கொண்டு வர வஉசி வட இந்தியாவிற்கு புறப்பட்டார். வஉசி கப்பல் கொண்டு வர வட இந்தியாவிற்கு புறப்படும் போது, திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாய்வேன். வஉசி வட இந்தியாவிற்கு புறப்படும் போது அவர் சொல்கின்றார், திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாய்வேன் என்று சூளுரைத்து வஉசி செல்கின்றார். வஉசி தனது சபதத்தை நிறைவேற்றினார். வஉசி வட இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த அந்த கப்பலின் பெயர் எசு எசு காலியோ. கப்பலின் பெயர் எசு எசு காலியோ என்ற கப்பலுடன் வட இந்தியாவிலிருந்து வஉசி திரும்பினார். இந்தியர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வஉசி. வஉசி தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல் வழி போக்குவரத்தை மேற்கொண்டது. வஉசிக்கு பிரித்தானிய அரசால் தேச துரோகியம் குற்றம் சாட்டப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வஉசிக்கு பிரித்தானிய அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 3 மாத விசாரணைக்கு பின் வஉசிக்கு 3 மாத விசாரணைக்கு பின் தேச துரோகம் மற்றும் மக்களை அரசுக்கு எதிராக தூண்டும் வகையில் பிரச்சாரம் செய்தார் என 2 வகை குற்றங்களுக்காக 40 ஆண்டு அந்தமான் சிறையில் தீவாந்திர கடுங்காவல் விதிக்கப்பட்டது. வஉசி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்தார். அதன் மூலம் 40 ஆண்டு சிறை தண்டனை 10 ஆண்டாக குறைக்கப்பட்டது. அதன் பின்னரும் லண்டன் பிரிவி கவுன்சிலில் 10 ஆண்டு காலத்தையும் ரத்து செய்யப்பட்டு வஉசிக்கு 4.25 ஆண்டு என தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனை வஉசிக்கு கோவை சிறையில் அடைக்கப்பட்டது. 4.25 ஆண்டு கோவை சிறைச்சாலையில் இருந்தார். இப்போது உள்ளது போல் சகல வசதி கொண்ட சிறைச்சாலைகள் அப்போது இல்லை. சிறைச்சாலையில் மாடு போல வஉசி செக்கிழுத்து மிகவும் கடுமையாக தண்டனையோடு சிறைச்சாலையில் இருந்தார். துன்பங்களை அனுபவித்தார். இப்படி பல்லோர் பல வகையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோ, மேலோர்கள் வெண்சிறையில் வாடுவதோ என்று பாரதியார் தன் பாடலில் அவர்கள் படும் துன்பத்தை வரிகளாக அமைத்தார். சுக்கா மிளகா சுதந்திரம், அக்கா வந்து கொடுக்க சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். சுதந்திரத்தை தன்மையை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய கொடுமையை அவருடைய தியாகத்தை
நம்மால் உணர முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே, பதவியேற்பதற்கு முன் வஉசி இழுத்த செக்கை சற்று இழுத்து பாருங்கள். சும்மா கிடக்கவில்லை சுதந்திரம் என்பதை உணர்வீர்கள். வஉசி சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் சென்னை, கோவை, கோவில்பட்டி, தூத்துக்குடி போன்ற இடங்களில் மிகவும் வறுமையுடன் வாழ்ந்தார். சிறையிலிருந்து வெளிவந்த போது அரசியல் சூழ்நிலை மாறியிருப்பதை பார்த்து வஉசி மனம் வெதும்பினார். கப்பல் ஓட்டும் அளவுக்கு செல்வாக்கு படைத்தவரால் தன் குடும்பத்தை ஓட்டவே மிகவும் சிரமப்பட்டார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை, அருணாச்சல நாயக்கன் வீதியிலும் பெரம்பூரிலும் வாழ்ந்த வஉசியின் வாழ்க்கை கண்ணீர் வரவழைக்கும். வஉசி அரிசி, நெய், மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து பார்த்தார். போதிய வருமானம் கிடைக்கப்பெறவில்லை. திலகர் சுயராஜ்ய நிதி மூலமாக மாதம் 50 ரூபாய் வஉசிக்கு வந்தது. அதை வைத்து வாழ்ந்து பார்த்தார். சிறை சென்றதால் பறிக்கப்பட்டிருந்த வக்கீல் உரிமத்தை திரும்ப பெற்று கோவில்பட்டியிலும் தூத்துக்குடியிலும் மீண்டும் வழக்கறிஞராக வாழ்ந்து பார்த்தார். போதிய வருமானம் இல்லாமல் மிகவும் துன்பப்பட்டார். வஉசி தனது துன்பங்களை தானே வெண்பாவில் படைத்து பகர்கின்றார். வந்த கவிஞருக்கெல்லாம் மாரியன பல்பொருள் தந்த சிதம்பரன் தாழ்ந்தின்று சந்தமில்லா பாச்சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான் சொல்லும் தோலும் நலிந்து என்று வஉசி கவி பாடுகின்றார். வந்த கவிஞர்க்கெல்லாம் மாரியன பல்பொருள் தந்த சிதம்பரன் தாழ்ந்து இன்று சந்தமில்லா பாச்சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான் சொல்லும் தோலும் நலிந்து என்று வஉசி கவிபாடும் அந்த பாடலை கேட்கும்போது கண்ணீர் வரவழைக்கின்றது. என்னை துன்புறுத்தியவர்கள் முன் சுதந்திர இந்தியாவில் வாழ முடியவில்லையே